கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் ஒப்பேலா அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகே, வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஒப்பேலியா சாப்டர் 1. காருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, லைட்டு ஸ்ப்ரிண்ட் அழுத்துற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் இதை பார்க்க மாட்டேன். அப்புறம் கால் பண்ணுறாங்க. நான் பேசுறது உனக்கு கேட்குதா? டைரக்டர் உனக்கு நிலவரத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன். எல்லாம் தெரியும். ஐயோ, படிக்கிறதுக்குள்ள பேசு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன கான்செப்ட்னே புரியல. ஐயோ, ஆல்ரெடி அது கலர்னு வருது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 கலர் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறந்து போயிடுது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரியாக தான் வச்சுருக்காங்க. யூ ஆர் ஆல்ரெடி கலெக்டர் திஸ் பேஜா, புரியலையே. நம்மகிட்ட டார்ச் இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. க்ரீன் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வச்சுட்டு மீதி 2 கலர் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தாச்சு, லாஸ்ட் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தாச்சு. ஐ திங்க் நம்ம இந்த வந்த வழியில் இருந்தோம், அந்த ஒர்க்கில் அந்த இடத்துக்கு தான் போகணும். ஃபஸ்ட் இந்த இடத்துல க்ரீனையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த கேமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தேன் 7 சாப்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ இருக்குமான்னு தெரியல, ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளால் ஒரே வீடியோவில் எத்தனை சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியும்னு தெரியல. இல்லாட்டி ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு ஸ்டோரியான்னு கூட தெரியல. இப்போ ஒரு சாப்டர் ஒரு ஸ்டோரியா, இல்லைனா மொத்த கதையும் ஒரு சாப்டராக பிரிச்சுருக்காங்களான்னு தெரில. நம்ம பார்த்துட்டே போயிடும். ஓகே, மஞ்சள் கலர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கலர்? நெக்ஸ்ட்டு கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் மட்டும் தேடி கண்டுபிடிச்சி வச்சா போதும். அந்த சைட்டு இருக்கிற டோர் தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு காசு கிடக்கு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் கிடையாது. ஐ திங்க் இந்த பாதைக்குள்ளே போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சீனு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாதையில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை மட்டும் ஏறி முடிச்சுட்டு இன்னொரு படி வேறு வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த இருக்க ப்ளூ கலரும் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது தான் வேலைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த கேமில் வரும் ஞாபகம் இருக்கா? இந்த ஓஜி கேம் என்ன தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது கிடையாது. ஓ ஷிட். ஓகே, இதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. டோரை ஓப்பன் பண்ணால் போதும். மிஸ்ஸில் பயப்படுத்திட்டாங்கடா. ஓகே, இந்த க்ரோபர் எதுக்குன்னு எனக்கு தெரியும். எங்கே அந்த இடம்? இந்த பக்கமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் உடச்சி முடிச்சாச்சு. இன்னும் உடச்சி முடிச்சோன்னு க்ரோபர் போயிடுச்சு. இந்த பக்கம் பாதை எங்கிட்ட இருக்குது பையா? இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பாதை வருது. இப்போ இந்த பக்கம் கிடையாது.
எனக்கு தெரிஞ்சது கேம் கான்செப்ட் என்னன்னு தெரில. நான் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கேன். ஆனால் இது சொல்லிட்டு இருந்தாங்க, டேரக்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. டேரக்டரா டிரெக்டிவா? நான் தான் மாற்றி புரிஞ்சுட்டேன்னு நினைக்கேன். நான் மட்டும் பாதையை பார்த்து ஓடிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்குதா? ரேடியோ வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்கய்யா. யாரோ அழுகிற மாதிரி இங்கே வேணுங்கனே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தாடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொது விருந்தாளி எதிர்பார்க்க முடியலை அப்படிங்காங்க. ஓகே, கொஞ்ச நேரத்தில் நம்மளே மிரள விட்டாங்கய்யா. ஐயோ, ஸ்ப்ரிண்ட்டில் தான் இருக்கேன் நான் ஆல்ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கை வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உட்காராச்சு பாதை இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லை, ஆனால் இப்போ ரோப்ளாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, ஹாரர் கேம்ஸ். நம்ம பிசியில் விளாண்ட கேம்ஸ் எல்லாம் இதுலேயும் நிறையா இருக்குது. நம்ம இதே கூட ப்ளே பண்ணிக்கலாம். மொபைல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லாயிருக்கு. நீ என்னை நம்பலையா? இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. நான் உன்னை பயன்படுத்திட்டேனா? நீ என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லுது. அப்படி தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஷிட், நினச்சேன் எக்ஸிட்டை பார்த்து போகும்போதே நினச்சேன் ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஓகே. ஓ ஓ ஓ, என்னடா ஆச்சு? கீழே விழுந்து செத்துட்டா திரும்ப இங்கே ஸ்பான் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒருக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்கானுங்க. 586. 1 2 3 4 5. ஓகே கைஸ், 8. இந்த பக்கம் 6. இதுக்கு அங்கே வைக்காமே இருந்திருக்கலாம், எவ்வளோ ஈஸியாக வைக்கிறதுக்கு. கரெக்டாக தப்பா ஹோல்டு பண்ணணுமா? என்னத்தா? ஓகே, இங்கே ஒன்று ஆப்போசிட்டில் ஒரு கோடு இருக்குது. 261. இது 1 7 1. ஓகே, 2 கோடு தான் நம்புவோம். 261 6 1 1. ஓகே, பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிட்டு அங்கே தான் இப்போ பிளிங்க் ஆச்சு. கண்டிப்பாக அந்த பக்கம் தான் இருக்கும், அந்த பச்சை கலர் இருக்குல்ல. ஓகே, பார்த்தீங்களா நிறைய கோடு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கோடு இருக்குது. அப்போ நமக்கு லக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கிடச்சது. நம்ம இப்போ விளாண்டா எப்படி இருக்கும்? ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நான் நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்தணும், நீ கண்டிப்பாக நகரக்கூடாது அப்படிங்க. ஓஹோ, ஓ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த பேயே இந்த கையின்னு தான் நினைக்கேன். இல்லாட்டி நம்ம அந்த கிளிப்பில் பார்த்தா பொம்பளையான்னு தெரில. ஆனால் என்ன சொல்கிறான்னா, அவள் சொல்லும்போது நம்ம நிற்கணுமா, நகரக்கூடாதான். ஓகே 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 ஓகே, ஜம்ப் பண்ணி போக முடியாதா? தண்ணி நான் அவ்வளோ ஆழமா? ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ், நின்னே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. அம்மா எவ்வளோ பக்கத்தில் பார்த்து பார்த்தீங்களா? ஓகே ரைட்டு, ஓடுறா உள்ளே போயிடுச்சா? போயிட்டு செத்தண்டா. அவ்வளோ தூரம் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே ஓடி போயிட முடியாத? அதை இங்கேருந்து நம்ம வந்து அடிக்கிறதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரத்தை கவர் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எதுக்கு தேவையில்லாத வேலை? இன்னும் ஒரு 3 ஸ்டாப்பு, ஹையஸ்ட்டு 3 ஸ்டாப்பு, இல்லாட்டி 2 ஸ்டாப்பில் போய் நிற்க போகிறோம். அதை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸுக்காக கஞ்சத்தனை போட்டு சாகாமல் இருக்கக்கூடாது. ஓ ஷீட் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு மூலையை தாண்ட விட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். போடா சீக்கிரம். ஓகே 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 ஓகே
தாண்டியாச்சு. ஐ திங்க் கண்டிப்பாக முடிவாக இருக்காது. இது ரொம்ப யூஸ்மாக இருக்குது. ஐ ஹோப்பிங் டு சி யூ அகைன் வெரி சூன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கை பேய் இல்லையா, இவதாயா பேய் கை மாதிரி இருந்திருக்காயா? இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அழகாக தானடா இருந்தா. ஓ ஸ்ப்ரிண்ட் அடிடா, யார் நடந்துட்டுருக்க? ஓடு ஓடு. ஓகே 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 ஓகே. ஓ ரொம்ப சவுண்டு, ரொம்ப ஹெவியாக இருக்கியா? கிட்ட வந்துட்டான் நினைக்கேன். கிட்ட வந்துட்டான் நினைக்கேன். ரொம்ப ரொம்ப மொபைல் வைப்ரேட் ஆகுது. ஓ திரும்ப லென்ஸை தொட்டேன். ஓடு 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 ஓடு. காய்ஸ் கிட்ட வந்துட்டா காய்ஸ். நான் செத்தேன். ஓ இவங்க கரெக்டாக வளைவில் வச்சுருக்காங்கடா. கிட்ட வந்துட்டா. ஓ ஷிட், ரொம்ப அதிருது. வா ஓடு 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 ஓடு. ஓகே 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 ஓகே. ஓடுறா கைப்புல. ஓ ஷீட், ரொம்ப அதிருது காய்ஸ். ஓகே ஓகே. என்னடா போய்கிட்டே இருக்குது. இல்லையா சார் ஒரு 2? அதுவும் க்ரௌச்சு பக்கத்தில் அந்த லென்ஸை வச்சுருக்காங்க, ஜூம் பண்ணுற ஆப்ஷன். அது ஓகே ஓகே ஓகே. கிட்ட வந்துட்டா. நான் கிட்ட வந்துட்டேன். ரைட்ரா, சூப்பரா. ஐ திங்க் எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கேன். ஓ பிடிச்சிட்டாயா? நீ பயந்த மாதிரி இருக்க. உனக்கு தெரியுமா, எல்லாம் முடியும் போது நீ ரொம்ப நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண. நீயும் எங்களை மாதிரி ஆயிடுவாடு. உனே மாதிரி ஆயிடுவானா? நீயும் எங்களை மாதிரி தான் சொன்னாலா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டைப் பண்ணுற மாதிரி கூட போட்டிருக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. எழுத்தும் பொடுசாக இருக்குது, ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் முடியல. ஓகே ஓகே. இங்கே இது ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். யூ ஃபவுண்ட் ஏ பேஜ், ரீட் இட் ஆன் அண்ட் ஒபேயா இன்ட்ராக்ட். அது ஓகே நினச்சது தான், திறக்க முடியல. கரவுச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டார்ச் இருக்கிறதே மறந்து போகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஊடால வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் சரி. இதுக்கு நான் போய் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். நான் வாட்டு நல்லா ஏதோ உட்காந்துருக்கேன். அடுத்து டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். எங்கே தான்டா இருக்கா? இப்படா நான் தப்பிச்சு போகிறது? இப்போ வரைக்கும் கேம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்கிறா, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால சவுண்டை குறைச்சிருக்கேன். ஆனால் சவுண்டெல்லாம் இந்த லைட்டாக கேட்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபுல் சவுண்ட் வச்சுலாண்டா சத்தியமாக மறந்துடும். ஓகே, ஒரு 10 ரூபா இருக்குது, இங்கே அதை எடுத்துக்கிறோம். என்னடா செய்யணும் கேமில்? ஓகே, பச்சை கலர் லைட்டு. இப்போ அதுக்கு பச்சை கலர் என்ன திரும்ப அந்த இடத்துக்கு போகணுமா என்ன? ஓகே ஓகே. நீ ஏன்டா அமர்ற? ரொம்ப பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட், பல கேம் விளாண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 15 பட்டனா? 15 பட்டன் நான் என்னைக்கு தேடி கண்டுபிடிக்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், துரத்துறா ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னடா இவ்வளோக்கு. ஓ ஷிட். ஓடுறா. இந்த பக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. ஓ புல்லு இருக்கிறியாயோ? அதான் என்னடா இவ்வளோ ஈஸியாக. ஓ பிடிச்சிட்டான்டா சார். 7 பட்டன் இருக்கும்போது பிடிச்சிட்டான்டா. ஓகே ஓகே. கேம் நம்மளால் எத்தனை ஆட்டை செத்துட்டு வர முடியும் தெரில. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் விளாடணும்.
துரத்துறான்டா. ஓ ஷீட், இந்த இருக்கான். ஓடு. அவன் இருக்கிறது இங்கே தான் இருக்கான். கரெக்டாக இருக்கிற இடத்துல போய் ஒழுகுறேன். போனதாட்டி இங்கே தான் பிடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக புல் அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ பிடிச்சிக்கூடா வாடா டே. ஓ ஸ்ப்ரிண்டில் தான் இருந்திருக்கானா. ஓடு. ஏன்னா ஒவ்வொரு ஆட்டம் ஒவ்வொரு போய் வரீங்க. வாங்கடா. ஒருத்தனையும் நான் சமாளிக்க முடியாதா. எப்படா வருவ? ஓகே, இவனால் குனிஞ்சு வர முடியாது. இப்போ ரைட்டு. பட் மீதி 6 பட்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம இந்த மொத்தத்தையும் செஞ்சுட்டு இதில் வந்து ஏறணுமா? ஓகே, சூப்பர்ரா. இது வேறு டப்புக்கு நம்ம வந்து போயிருதியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4 பட்டன். 4 பட்டன். ஒன்று என் கண்ணுக்கு தெரியுது. அந்த கிறுக்கணும் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான். அதுவும் எனக்கு தெரியுது. இந்த கிறுக்கு பையன் எங்கே இருக்கான்னு தெரில பாய்ஸ். அவனை பார்த்தா ஒரு பேய் ஃபீலிங்கே வரல. ஆனாலும் துரத்தும் போது பயமாக இருக்குது. ஓகே, இது வந்த பாதை. ஓகே, இதுவும் வந்த பாதை. இந்த லைட்டை வச்சு நம்ம வந்த பாதையை. ஓ ஷிட், ஐயோ யாரா நீ. ஷிட். ஓகே, இந்த பக்கம் தான் 3 பட்டன் இருக்குது. வாங்க, பிடிச்சா பார்த்துக்கலாம். திடீர்னு வரானா, அதான் லைட்டாக பயமாக இருக்குது. இங்கே தாங்க மேக்ஸிமம் இருக்கான். அவனை பார்க்கும்போது பயமாக இல்லாத மாதிரி சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனால் அவன் துரத்தும் போது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இங்கே புல் அரிக்கி இதில் ஆட முடியல. வரான் ஃப்ரெண்ட்ஸ். வராண்டா. உர்றா சோனமுத்தா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 தான். ஓ ஷிட். இந்த மாதிரி ரூம்குள்ளே வேறு இருக்குமா? ஐ திங்க் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். 15 பட்டன் இந்த மாதிரி ஏதோ ரூம்குள்ளே வச்சு தான் நம்மளை ஸ்கேம் அடிக்க போகிறாங்க. இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்காடா? இந்த 15 பட்டன் கொஞ்சம் ஈஸியாக வைக்க வேண்டியானடா. ஓ ஷீட், ரொம்ப ஈஸியான இடத்துல தான் வச்சுருக்கான். ஓ, அவங்களே வெளியே போகிற பட்டன் காட்டுறாங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு காட்டுறாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? காட்டுற மாதிரி காட்டி அந்த இடத்துல ஒன்று பேயை வச்சுருப்பாங்க, ஒரு ஜம்ப்ஸ்கேர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வெளியே தப்பிக்க முடியாமல் பண்ணுவாங்க. இது தப்பிக்கிற இடம் கிடையாதா? ஓகே, இந்த வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த லிஃப்ட்டில் போகும்போது ஜம்ப்ஸ்கேர் வரப்போகுது, இல்லாட்டி பேய் வரப்போகுது. நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக தான் இருப்பேன். இல்லாட்டி தரையை குனிஞ்சு ரைட். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒன்று பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணேன்னா, அது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 பாதியில் இல்லாண்ட ஒரு ஸ்டேஜ் இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டி அதை முடியும் போது நம்ம சாப்டர் மாறிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சேன். பட் அது அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த கேமை கண்டிப்பாக நான் தனியாக முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு சண்டே என் கூட ப்ளே பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்க, நம்ம கேம் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ஐடி மேலே தெரியுற இந்த ஐடி தான் என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி. இன்னும் நான் 1 டைம் கூட இந்த கேமை முடிக்கலை. அதனால தான் எனக்கு அந்த கிரீடத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஆசமான வீடியோ சந்திக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.